இது ஒரு பெரிய தவறான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். இதை இயேசு கிறிஸ்துவே இப்படி தப்பா பேசினார் என்று சொல்லி இவர்கள் அவரையே கொச்சைப்படுத்தி பேசும் பொழுது, அந்த காரியம் ஜனங்களுக்குள் போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்ற மனநிலையிலே இவர்களும் தவறான வார்த்தைகளை சர்வசாதாரணமாய் பயன்படுத்துவதற்கு அது மாறிடும். அப்ப இதில் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி போதனைகளை கேட்கிற நபர்கள் நிச்சயமாகவே அவர்கள் பரிசுத்த வார்த்தைகளை விட்டு வெளியே போகிறதற்கு நிச்சயமா காரியம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி மோசமா பேசும்போது அவங்களுடைய ஒழுக்கத்தை எது கெடுக்கும். இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். அதை தெரியாமல் இப்படி பேசுறாங்க, அதற்கு இடம் கொடுத்து இப்படி பேசுறாங்க. அதன் மூலமாக நிச்சயமாய் ஆவிக்குரிய உலகம் பாதிக்கப்படும். தேவ பிள்ளைகள் தவறான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதுக்கு துணிகரம் கொள்வார்கள். கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தவறாக பேசிவிட்டார், அதாவது கெட்டவர்த்து பேசிவிட்டார் என்று ஒரு சில நூதனமான உபதேசங்கள் தற்போது நம்முடைய தேசத்தில் வந்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக தேவாலய பலிபீடத்தில் நின்று கொண்டே இயேசு கிறிஸ்து தவறாக பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு டாக் இப்போ போயிட்டு இருக்கு. அநேக வீடியோஸ் நம்மளாலையும் பார்க்க முடிகிறது. ஸோ இது சரியானதா? இதை பற்றி மிக முக்கியமான ஒரு சில விளக்கங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாஸ்டர் ஸ்டீவன் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இதற்கான விளக்கத்தை அவங்க மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஊழியர்கள் எப்படி போயிட்டு இருக்கு பாஸ்டர்? கர்த்தர் அருமையா நடத்திட்டு இருக்காரு. ஓகே பாஸ்டர். அநேக மக்கள் நம்முடைய வீடியோஸ் பாக்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இதன் மூலமா கர்த்தர் அதிகமா மகிமைப்படுறாரு. தேவையுள்ள பிரச்சனை உள்ள ஜெபித்து விடுதலை அடைகிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே பாஸ்டர். இப்போ ஒரு கேள்வி, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தவறாக பேசிவிட்டார், அதாவது பொல்லாத விபச்சார சந்ததியாரையும் அவர் பேசியிருக்கிறாரு. அதை சில பேர் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, அவர் மாம்ச ரீதியாகவே அவர் கெட்ட வார்த்தையாக பேசுகிறான்னு மாம்சத்துல பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளையும் அவங்க கோட் பண்ணி பேசுறாங்க. அதையும் கேட்டுக்கிட்டும் அநேக மக்கள் கைதட்டுறாங்க, ஆமை நிலையில சொல்றாங்க. பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நமக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. ஸோ இது ஆண்டவர் உண்மையில எப்படி பேசினாரான்னு பார்த்தா அது கிடையாது. அது ஆவிக்குரிய ரீதியிலே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா இதை புரிந்து கொள்ள முடியாமல் அநேக மக்கள் இருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. வேதத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுற சம்பவங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்குது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாமே ஆவிக்குரிய ரீதியாக தான் பேசியிருப்பாரு. அது ஆவிக்குரிய பின்னணியில ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பேசியிருப்பார். இதை மாம்சத்துக்குரிய விதத்திலே பார்க்கறதுனால தான் இப்படி தவற தெரிகிறது. அதாவது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்க்கிறான். சுத்தமுள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமாய் இருக்கும், அசுத்தமுள்ளவனுக்கு அசுத்தமாய் இருக்குன்றாரு. அப்போ இதை நீங்க என்ன கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும்னா அவர் என்ன ஆங்கிள் அதை பேசுறாரு என்பதை நம்ம புரிந்து விடணும். இதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருடும் ஊமையுமான ஒரு வாலிபனை இயேசு கிறிஸ்துவோட கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு சுகத்திற்காக நிற்கிறாங்க. ஆண்டவரும் அந்த அசுத்தாவியை துரத்துகிறார். துரத்தின உடனே அவனுக்கு பேச முடிகிறது, பார்க்க முடிகிறது, அற்புதம் நடக்குது. இதை அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. இவர்களுக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது குற்றப்படுத்தி அவரை முடக்கி விட வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல அவங்களோட நோக்கமா இருந்துச்சு. ஆமா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அவங்கள அப்படி செயல்பட வைக்குது. அவங்க அது அப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் உடனே இயேசு கிறிஸ்துவை அட்டாக் பண்றாங்க. எப்படின்னா, இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை அபாண்டமா கமெண்ட் பண்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் அதுக்கு கோபப்படலை. அவர் நிதானமா அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். சாத்தான் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைத்திருக்காது. அதே போல சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால், அதாவது ஒரு சாத்தான் இன்னொரு சாத்தானை துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்கவே மாட்டாது. அப்படி அது செய்யுமானால் அவனுடைய ராஜ்யம் நிலைத்திருப்பது எப்படின்னு கேட்கிறார். காரணம் என்னன்னா,
சாத்தானுடைய ராஜ்யம் மனிதனை படைக்கப்பட்டே 6000 வருஷம். அதுக்கு முன்னால இருந்து அவனுடைய இருக்குது. அவன் இருக்கிறான். விழுந்து போன தூதனாக அவன் இருக்கிறான். அப்ப அவனுடைய ராஜ்யம் நிலைச்சிருக்குது. இதிலிருந்து ஒரு டாக்டர் சொல்றாரு என்னன்னா, சாத்தான் தனக்கு விரோதமாய் தனக்குத்தானே பிரிந்திருக்க மாட்டான் அப்படின்னு அமைதியா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுத்து விட்டு ஆண்டவர் அதன் பிறகு அவருடைய தவறு சொல்றாரு. ஒருவன் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் அவன் பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு 36ஆம் வசனத்துல பேசுறார். அப்ப அதை சொல்லிட்டு ஆண்டவர் இவங்களுடைய பேச்சு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமானது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவார். அதாவது நீங்க என்ன அட்டாக் பண்ண பிரச்சனை இல்லை, நான் செய்கிற இந்த பரிசுத்தமான இந்த ஊழியத்தை நீங்க அட்டாக் பண்றது தவறு. அவர் அதான் சொல்ல வர்றார். என்ன பர்சனல் அட்டாக் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் நான் செய்கிற ஊழியம் ஆவியானவரால் நடக்குது, அதை நீங்க அட்டாக் பண்றது தவறு அப்படின்னு அழகா சுட்டி காட்டுறதுக்கு தான் இவங்களை இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு. இவர்களை பார்த்து மாறுபாடு உள்ள சந்ததிங்கிறார் இல்லையா, விபச்சார சந்ததி யாரே அப்படின்னு சொல்லி அவங்கள ஆண்டவர் சொல்றாரு. இந்த விபச்சார சந்ததி அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கண்ணோட்டம் ஆவிக்குரியது. இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம உலக பிரகாரமாய் பலர் சிந்திக்கிறதுனால தான் தவறா தெரியுது. உண்மையிலேயே விபச்சாரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட தவறான நபர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறது. தவறான தொடர்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு, தவறான தொடர்பு, இதைத்தான் நம்ம விபச்சாரம் நம்ம சொல்றோம் இல்லையா. இது ஆவிக்குரிய ரீதியா ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தையும் இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க பரிசேயர்கள். அதே நேரத்துல இவர்கள் மற்ற பிசாசுக்குரிய சிந்தனை அந்த தாட்லையும் அவன் நிறைஞ்சிருக்கிறாங்க. பிசாசுகளுக்குள் கொடுக்கிற தாட்லையும் அவன் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆகினால் ஒன்றுக்கு மேற்பட்ட தாட்ல நீங்க இருக்கிறீங்க. இதைத்தான் விபச்சார சந்ததிங்கிறார். இவருடைய காரியத்தை அவங்களுடைய லைஃப் அவர் அட்டாக் பண்ணல. அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய தாட், அவங்களுக்குள் இருக்கிறதான பலதரப்பட்ட தவறான கொள்கைகளை அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறாங்க. டாக்டரின்ஸ் இதை வைத்துக் கொண்டுதான் இயேசு கிறிஸ்து அட்டாக் பண்ணாங்க. அதனால நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிற நீங்கள் இதை எப்படி இன்னொரு காரியத்தை வச்சிருக்கிறீங்க? இதைத்தான் அவர் என்ன செய்யறார், இது விபச்சார சந்ததின்னு சொல்லி அவங்கள சொல்றார். மற்றபடி அவங்களுடைய தனிப்பட்ட விதத்துல அவங்க இயேசு கிறிஸ்து அட்டாக் பண்ண மாதிரி தனிப்பட்ட விதத்துல இவர் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அவர் அசிங்கப்படுத்தவே கிடையாது. ஆண்டவர் பேசினது கெட்ட வார்த்தையே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில அவர் பேசி அவங்களுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி இருந்தார் என்றால் கண்டிப்பாக அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் இப்ப நம்ம கூட பாக்குறோம், தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசும்போது அங்க மிகப்பெரிய சண்டைகள் வருவதை நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா. ஆனால் அங்க உள்ள அந்த மக்களுக்கும் தெரியுது இவரு நம்மள எதை நோக்கி பேசுறாரு அப்படின்னு தெரியுது. பரிசேயர் சதுசேயருக்கும் தெரியுது, சாத்தானுக்கும் தெரியுது. ஆமா. ஆனால் இன்னைக்கு போதகர் என்று இருக்கிறவங்க, போதகர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், ஆவிக்குரிய ரீதியில் அதை புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் பேசுறதுதான் வருத்தமா இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு பெரிய தவறான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். இதை இயேசு கிறிஸ்துவே இப்படி தப்பா பேசினார் என்று சொல்லி இவர்கள் அவரையே கொச்சைப்படுத்தி பேசும் பொழுது, அந்த காரியம் ஜனங்களுக்குள் போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்ற மனநிலையிலே இவர்களும் தவறான வார்த்தைகளை சர்வசாதாரணமாய் பயன்படுத்துவதற்கு எதுவாது மாறிடும். இது மிகப்பெரிய ஒரு மோசமான பின்விளைவு. சொல்ல போனால் இதுக்கு பின்னால பிசாசுடைய செய்கை இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய, பரிசுத்தமாய் பேச வேண்டிய தெய்வ பிள்ளைகளை அசுத்தமாய் பேச வைப்பதற்கு பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதில் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி போதனைகளை கேட்கிற நபர்கள் நிச்சயமாகவே அவர்கள் பரிசுத்த வார்த்தைகளை விட்டு வெளியே போகிறதற்கு நிச்சயமா காரியம் இருக்கு. ஏன்னா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் என்னைக்குமே கவனமா இருக்க சொல்றாரு. நீங்க 1 கொரிந்தியர் 15:33 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்குங்கிறார். அப்போ இந்த மாதிரி மோசமா பேசும்போது அவங்களுடைய ஒழுக்கத்தை எது கெடுக்கும்? இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். அதை தெரியாமல் இப்படி பேசுறாங்க, அதற்கு இடம் கொடுத்து இப்படி பேசுறாங்க. அதன் மூலமாக நிச்சயமாய் ஆவிக்குரிய உலகம் பாதிக்கப்படும். தேவ பிள்ளைகள் தவறான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதற்கு துணிகரம் கொள்வார்கள். ஓகே பாஸ்டர், இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட உபதேசத்துல சிக்கி இருக்கிற மக்கள் அதுல இருந்து வெளியில வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. சரி. இதில் பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனங்களை நன்கு தெளிவாய் ஆராய்ந்து படிக்கணும். வேத வசனங்கள்ல ஒருபோதும் தவறான காரியங்கள், வேண்டாத வார்த்தைகள் எதுவுமே கிடையாது.
வேதம் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறதான ஒரு புத்தகம். வேதத்திற்கு நம்ம வைத்திருக்கிற பெயரை பரிசுத்த வேதாகமம். அதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமான வார்த்தைகள். அதிலே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அதை தவறாய் புரிந்து கொள்கிறதுனால தான் தவறாய் தெரிகிறதே தவிர, ஒவ்வொரு வசனங்களிலும் அபிஷேகம் இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் பரிசுத்தமான வசனங்கள், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காய் கொடுக்கப்பட்ட வசனங்கள். ஆகினால் வேதத்தை நல்லா படிக்கணும், வேதத்தை நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளணும். அதில் இருக்கிற உண்மையான அர்த்தம், எதற்காக சொல்லப்பட்டது, ஏன் இது சொல்லப்படுகிறது என்பதை நீங்க 1க்கு 2 முறை நீங்கள் நிதானித்து படிக்க வேண்டும். இதனால் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்க பண்ணுவார். அல்லது சில மூத்த ஊழியரிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டாலும் கூட நீங்கள் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகினாலே வேதம் நம்மை ஒருபோதும் பரிசுத்தத்தை விட்டு, பரிசுத்தமான வார்த்தைகளை விட்டு வழிவிலகி போக செய்கிறதல்ல. நம்மை மேலும் மேலும் பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின்படி ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கூட சேர்த்து சொல்றேன். வேத வசனத்தின்படி கெட்ட வார்த்தைன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 27, 28 வசனங்கள்லாம் பின்னாடி பார்க்கும்போது சொல்லும்போது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதை பேசுங்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிற கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளைத்தான் வேத வசனம் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுது. புரிதல? பக்தி விருத்தி ஏற்படுத்தாத கேலி கேட்டல் பேசுற வார்த்தை எல்லாமே கெட்ட வார்த்தை. மற்றபடி வேதம் நமக்கு எந்த கெட்ட வார்த்தையும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அதனால பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவோம், வேதம் கற்றுக் கொடுக்கிறபடி பேசுவோம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வோம். ரொம்ப நன்றி பாஸ்டர். இது ஒரு மிக முக்கியமான வீடியோ. ஏன்னா அநேக மக்கள் விடுபட்ட உபதேசங்கள்ல கேட்டுட்டும் அதை ஆமோதிக்கிறாங்க, அதை வரவேற்கிறாங்க. ஸோ அதற்காக இந்த மக்கள் எல்லாம் கண் திறக்கப்படணும். அதற்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம். எங்க சேனல்ல வேத வசனத்தின் மூலம் இந்த கேள்விக்கு மிக அருமையாக விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். நன்றி. தேங்க்யூ.